Hi friends, welcome to our channel. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சேசியா நெட் எக்ஸாமில் கேட்குற வெக்டர் ஸ்பேஸோட ரொம்ப முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னா லீனியர் இண்டிபெண்டன்ட் அண்ட் லீனியர் டிபெண்டன்ட் வெக்டர்ஸ். ஸோ அதோட டெஃபினேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதில் உள்ள ப்ராப்ளம்ஸ் ஓகேவா. இதில் மொத்தம் 2 பார்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் பார்ட்டில் அந்த ப்ராப்ளம்ஸில் எப்படி சால்வ் பண்ணுறது, செகண்ட் பார்ட்டில் ப்ராப்பர்ட்டிஸ், அதோட பேசிக்கான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் செகண்டில் பார்க்க போகிறோம். சரியா, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லீனியர் இண்டிபெண்டன்ட்னா என்ன, டிபெண்டன்ட் என்ன, ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க வசதியாக இருக்கும். ஓகேவா. ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெஃபினேஷன் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கலாம். இப்போ let V be a vector space over the field F. It is common for linear independent and டிபெண்டன்ட் வெக்டர்ஸ். ஓகே, இப்போது நம்ம இதுக்கு முன்னாடி கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா, லீனியர் காம்பினேஷன் அப்படிங்கிற வேர்டு பார்த்துருப்போம். அங்கே லீனியர் காம்பினேஷன் நம்ம சொன்னோம் இல்லையா. ஸோ அதே கான்செப்ட் தான். அந்த லீனியர் காம்பினேஷன் பேரை ஈக்குவல் டு 0ன்னு எழுதணும். லீனியர் காம்பினேஷனாக நம்ம என்ன படித்தோன்னா சமேஷன் ஆல்ஃபா ஐ விஐ, வேர் விஐங்கிறதும் சரி ஆல்ஃபாங்கிறதும் ஃபைனைட் செட்டுன்னு சொல்லியிருக்கேன். ஆல்ஃபாங்கிறது ஃபீல்டில் சூஸ் பண்ணணும், விங்கிறத வெக்டர் ஸ்பேஸ், விஐ அப்படிங்கிறதெல்லாம் வெக்டர் ஸ்பேஸ். இதுதான் லீனியர் காம்பினேஷனுடைய டெஃபினேஷனில் பார்த்துருக்கோம். அங்கே சூஸ் பண்ண அதே மாதிரி தான் ஃபைனைட் செட் ஆஃப் வெக்டர்ஸ் சூஸ் பண்ணிக்கணும். அந்த வெக்டர்ஸ்லாம் எங்கேருந்து எடுத்துக்கணும், வெக்டர் ஸ்பேஸ்லேருந்து எடுத்துக்கணும். அந்த வெக்டர் ஸ்பேஸில் நம்ம எடுத்துக்கிட்ட ஃபைனைட் செட் ஆஃப் வெக்டர்ஸை லீனியர் இண்டிபெண்டன்ட்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அந்த லீனியர் காம்பினேஷன் எழுதுறீங்கள. ஸோ அதோட வேல்யூஸ் ஈக்குவல் டு 0. அதுக்கப்புறம் நல்லா கவனிச்சுக்கோங்க, தட் இம்ப்ளைஸ் தட் ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 எக்ஸெட்ரா ஆல்ஃபா n ஈக்குவல் டு 0. அதாவது அங்கே நம்ம சூஸ் பண்ண ஸ்கேலர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபைனைட் ஸ்கேலர்ஸ் ஃப்ரம் ஃபீல்டு நம்ம சூஸ் பண்ணோம்ல. ஸோ அந்த வெக்டர்ஸ் எல்லாமே என்னவாக இருக்கணும், ஸ்கேலர்ஸ் எல்லாமே என்னவாக இருக்கணும் அப்படின்னா 0வாக இருக்கணும். ஆனால் லீனியர் டிபெண்டன்ட் வெக்டர்ஸில் அங்கே சொன்ன அதே கண்டிஷன் தான். அதே மாதிரி ஃபைனைட் செட் ஆஃப் வெக்டர்ஸை நம்ம எதில் எடுத்துக்கணும், வெக்டர் ஸ்பேஸில் எடுத்துக்கணும். ஸ்கேலர்ஸை ஃபீல்டில் சூஸ் பண்ணிக்கணும். அந்த ஸ்கேலர்ஸ் எல்லாமே 0வாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நல்லா கவனிச்சுக்கோங்கடா, நாட் ஆல் 0. நாட் ஆல் 0னா எல்லாமே 0 இருக்கக்கூடாது. ஏதாவது ஒன்றாவது 0 இல்லாத நம்பர் ஒன்றாவது இருக்கணும். ஓகேவா. இப்போ ஆல்ஃபா 1லேருந்து ஆல்ஃபா n வரைக்கும் எடுத்துக்கிட்டோன்னா ஏதாவது ஒரு நம்பராவது 0 இல்லாத என்ட்ரி உனக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கணும். ஓகேவா. ஓகே, ஸோ இதுதான் இப்போதைக்குள்ள டெஃபினேஷன்ஸ். ஓகே, டெஃபினேஷன்ஸ்க்கு அப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாம்பிள் நல்லா கவனிச்சுக்கோங்கம்மா. கொடுத்துருக்குது என்ன வெக்டர்ஸ் என்ன மாதிரி ஃபீல்டில் அப்படின்றத நல்லா கவனிச்சுக்கணும். இப்போது 2 ப்ராப்ளம் நான் பார்க்குறேன். இதில் பாருங்கள், 1 2 3ன்னு ஒரு வெக்டர், இன்னும் 2 3 1 2 வெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை லீனியர் இண்டிபெண்ட்டாக டிபெண்ட் செக் பண்ணணும். V3 ஆஃப் R. இந்த சைடில் பாருங்கள், லீனியர் டிபெண்டில் எழுதினதில் 4 வெக்டர்ஸ் எழுதியிருக்கேன். 4 வெக்டர்ஸ் V3 ஆஃப் Rல நல்லா கவனிச்சுக்கோங்கடா. இதில் V3 ஆஃப் R அப்படின்னா V3 அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா ஒரு ப்ராக்கெட்டில் 3 எலமெண்ட்ஸ் இருக்கணும். ஓகேவா. A1 A2 A3 மொத்தம் 3 எலமெண்ட் இருக்கிறது தான் V3ன்னு சொல்லுவோம். R அப்படிங்கிறது அங்கே உள்ள அந்த A1 A2 A3 3 என்ட்ரி போடுறோம்ல, அந்த நம்பர் ரியல் நம்பராக இருக்கும். ஓகேவா. ஓகே, இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா நம்ம டெஃபினேஷனை டேரெக்டாக நான் அப்ளை பண்ண போகிறேன். முதல் வெக்டரை V1 சூஸ் பண்ணிக்க போகிறோம், ரெண்டாவது வெக்டரை V2 சூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா கொடுத்துருக்கிறது எத்தனை வெக்டர்ஸ் தான், 2 வெக்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ அதனால் நம்ம இதை V1 சூஸ் பண்ணிக்கோங்க, இதை V2 சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஆல்ஃபா 1 V1 ப்ளஸ் ஆல்ஃபா 2 V2 ஈக்குவல் டு 0. உள்ள ஆல்ஃபா 1 மல்டிப்ளை பண்ணுங்கள். ஆல்ஃபா 1 மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே உள்ள ஃபஸ்ட்டு குவார்டினேட்ஸ் இங்கே உள்ள ஃபஸ்ட், அப்போ என்ன ஆகும், 1 ஆல்ஃபா 1 2 ஆல்ஃபா 2. அப்போ ஆல்ஃபா 1 மல்டிப்ளை பண்ணால் 2 ஆல்ஃபா 1 3 ஆல்ஃபா 2. அடுத்தது 3 ஆல்ஃபா 1 1 ஆல்ஃபா 2 ஈக்குவல் டு 0. அப்படிங்கிறது என்ன பண்ணால் V3 ஆஃப் Rல எழுதுங்க. V3 ஆஃப் Rல எழுதும்போது 3 காம்பனண்ட்டுமே என்ன ஆகிடுச்சு, 0ன்னு எடுத்தோம். இங்கே உள்ள ஃபஸ்ட் காம்பனண்ட்டையும் அங்கே உள்ள ஃபஸ்ட் காம்பனண்ட்டை ஈக்குவல் பண்ணுங்கள். இங்கே உள்ள செகண்ட் ஈக்குவல் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு இருக்கிறது 2 ஸ்கேலர் தான், ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2. மூணாவது நம்ம கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேரியபிள் ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 எத்தனை, 2 தான். அப்போ 2 வேரியபிள் இருந்தால் 2 ஈக்குவேஷன் இருந்தாலே போதும். ஸோ அதனால் ஃபஸ்ட் 2 மட்டும் நான் என்ன பண்ணுறேன், சிம்பிளிஃபை பண்ணி பார்க்குறேன். எனக்கு ஆல்ஃபா 1 ஈக்குவல் டு 0 வந்திருக்கு, ஆல்ஃபா 2. அப்போது நம்ம எடுத்துக்கிட்ட 2 ஸ்கேலர்ஸுமே 0ன்னு கிடச்சிருக்கு. 2 ஸ்கேலருமே 0 வந்தால் அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், லீனியர் இண்டிபெண்டன்ட் வெக்டர்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ இங்கே பாருங்கள்,
அதே மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன், 4 வெக்டர்ஸ் கொடுத்ததுனால 4 ஸ்கேலை சூஸ் பண்ணணும். ஆல்ஃபா 1, ஆல்ஃபா 2, ஆல்ஃபா 3, ஆல்ஃபா 4. ஸோ போன தடவை சொன்ன மாதிரி இங்கே உள்ள ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்ஸ்லாம் ஆட் பண்ணுங்கள். செகண்டு, தேர்டு 3 ஈக்குவேஷன் கிடச்சிருக்கா. ஸோ இங்கே 4 வேரியபிள் இருக்குது, 3 ஈக்குவேஷன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதில் ஆல்ஃபா 3 = 0 அப்படிங்கிறது டேரெக்டாக நமக்கு தேர்ட் ஈக்குவேஷனில் கிடச்சிருச்சு. அதை கொண்டு போய் மீதி 2 ஈக்குவேஷன் அப்ளை பண்ணும்போது ஆல்ஃபா 1 = மைனஸ் ஆல்ஃபா 2, ஆல்ஃபா 2 = மைனஸ் ஆல்ஃபா 4. அதாவது ஆல்ஃபா 1ஓட வேல்யூ எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, ஆல்ஃபா 2வை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஆல்ஃபா 2ஓட வேல்யூ ஆல்ஃபா 4ஓட வேல்யூவை டிபெண்ட் பண்ணி இருக்குது. அதாவது ஆல்ஃபா 2க்கு பதிலாக நீங்கள் 1ன்னு சூஸ் பண்ணால் ஆல்ஃபா 1ஓட ஆன்சர் -1, ஆல்ஃபா 4ஓட ஆன்சரும் -1ன்னு கிடைக்குது. ஓகேவா? அப்போது ஆல்ஃபா 1, ஆல்ஃபா 2 என்ன வேணாலும் இருக்கலாம் இல்லையா? ஓகேவா? ஃபீல்டில் இருந்து எடுத்துக்கும்போது எந்த ஃபீல்டில் எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லையா? அப்போது எல்லாமே எனக்கு 0 வராது, 0 இல்லாத ஏதோ ஒரு நம்பரும் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்ற வாய்ப்பு நமக்கு கிடச்சிருக்கு. தேர்ஃபோர் லீனியர் டிபெண்டன்ட். ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளமில் நல்லா கவனிச்சுக்கோங்கம்மா, இந்த ப்ராப்ளமில் V3 of R அப்போ 3, ஆனால் கொஸ்டினில் கொடுத்துருக்குது 2 வெக்டர், இங்கே 4 வெக்டர். அப்போ அங்கேயும் 3 வெக்டர் கொடுத்துருக்காங்க. V3 of Rன்னு கொடுத்துட்டு உனக்கு கொடுத்துருக்க வெக்டர்ஸ் 3 வெக்டர்ஸாக இருந்தால் ஒரு ஷார்ட்கட் வே இருக்குது. இவ்வளோ தூரம் நீங்கள் போட்டு டைம் வேஸ்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இங்கேயும் V3 of R இருக்குது, 1 வெக்டர், 2 வெக்டர், இன்னொரு வெக்டர் ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே V3 of R இருக்குது, 1, 2, 3ஓட நிப்பாட்டிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போது என்ன பண்ணலான்னா அனதர் வே யூஸ் பண்ணலாம். ஓகே, இதுதான் இந்த அனதர் வே. ஓகே, இது எப்போ பாசிபிள், V3 of Rன்னு கொடுத்துட்டு 3 வெக்டர் கொடுத்தா, V2 of Rன்னு கொடுத்துட்டு 2 வெக்டர்ஸ் கொடுத்தா. ஓகேவா? இல்லை கவனிச்சுக்கோங்க, இதோட டைமென்ஷன் இருக்கு இல்லையா, இந்த நம்பர்ஸும் இங்கே கொடுத்துருக்க நம்பர்ஸும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் இந்த மெத்தட் யூஸ் பண்ண முடியும், அதர்வைஸ் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, நான் 3 வெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்களா. ஸோ அப்போ அதுக்கு என்ன ஷார்ட்கட், டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சு பாருங்கள். அதாவது 3 வெக்டர்ஸ் என்ன பண்ணணும், டிட்டர்மினன்ட் அப்ளை பண்ணி பாருங்கள். டிட்டர்மினன்ட் அப்ளை பண்ணும்போது ≠0 வந்தால், நிறைய பேர் இதில் நல்லா குழப்பிக்கிறீங்கம்மா. ஏன்னா நம்ம டெஃபினேஷனில் சொல்லும்போது லீனியர் இண்டிபெண்ட்டுக்கு நான் என்ன சொன்னேன்னா கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆல்ஃபா 1, ஆல்ஃபா 2, ஸ்கேலர்ஸ் எல்லாம் 0 வரணும்னு நான் சொன்னேன் இல்லையா? ஆல்ஃபா 1, ஆல்ஃபா 2 எல்லாமே என்ன இருக்கும், 0வாக இருக்கணும். ஆனால் இங்கே டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கும் போது ≠0. இங்கே நம்ம சொல்லும்போது என்ன சொல்லியிருப்போம், ஆல்ஃபா 1, ஆல்ஃபா 2 எக்ஸெட்ரா ஆல்ஃபா n இருக்கு இல்லையா, அதனால் நாட் ஆல் 0ன்னு சொல்லியிருப்போம். இங்கே =0. ரெண்டையும் நிறைய குழப்பிக்கிறீங்க. அது நீங்கள் ஒன்று டெஃபினேஷன் வைஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது டிட்டர்மினன்ட்ஸ் அப்ளை பண்ணால் =0 வந்தால் லீனியர் இண்டிபெண்டன்ட், =0 வந்தால் லீனியர் டிபெண்டன்ட். ஓகேவா? நான் 3 வெக்டர்ஸ் கொடுத்துருக்கோங்களா, அதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிருக்கேன் பாருங்கள். என்ன வந்திருக்கு, =0. இதுக்கு என்ன வந்திருக்கு, =0. Therefore, the given vectors are linear independent, the given vectors are linear dependent. ஓகேவா? ஸோ இதோட ஃபஸ்ட் நம்ம லீனியர் இண்டிபெண்டன்ட் டிபெண்டன்ட்ல ஃபர்ஸ்ட் பார்ட் ஓவர். ஓகேவா? செகண்ட் பார்ட்டில் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? தேங்க்யூ.